இந்த நீட்டு தேர்வு அப்படின்றது இந்த நாட்டு மாணாக்கர்களினுடைய மருத்துவ கல்வி கனவை சிதைக்கக்கூடியது. பணம் இருக்கிற வீட்டு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கு வழிவகை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா நீட் தேர்வு. இது ரொம்ப ஒரு பெரிய கார்பரேட் டிசைன். இதுல இந்த மாதிரி குளறுபடி நடக்குமானா அப்படிதான் நடக்கும். கேள்வித்தாளை வெளியிட்டவங்க யாரு? வெறும் பணத்துக்காக வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன சொல்றது இந்திய ஒன்றிய அரசு? அந்த கேள்வித்தாளை எல்லாம் வந்துட்டு ராணுவ விமானங்கள்ல வச்சு கொண்டு போயிட்டு ஒரு இடத்துலையும் எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு? அப்ப ஒழிக்க வேண்டியது தர்மேந்திர பிரதான் கிடையாது. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, ரூசர் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய அரசியலில் இன்றைய ஆட்சியாளர்களுக்கு எதிராக, மோடி அரசிற்கு எதிராக ஒரு வலிமையான போராட்டத்தை காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபி முன்னெடுத்துள்ளது. அது இந்த நீட் தேர்வு வினாத்தால் வெளியாகி அதன் விளைவாக சில மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டதற்கு பொறுப்பேற்று இந்திய ஒன்றிய அரசினுடைய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்கின்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து ஒரு பெரிய போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. கடந்த 6ஆம் தேதி ஜந்தர் மந்தரில் நடந்தது. இந்த போராட்டத்தில் மிகப்பெரிய அளவிற்கு 7000 பேர் கலந்து கொண்டார்கள் என்று அதனுடைய தலைவர் சொல்கின்றார். 7000ஆக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஆனால் நாடு முழுவதிலும் இருந்து போனார்கள். நாடு முழுவதனுடைய கவனம் அந்த போராட்டத்தின் மீது இருந்தது. அது முடிந்தவுடன், அந்த போராட்டம் முடிந்தவுடன் அவர் தர்மேந்திர பிரதான் ஒன்றும் பதவி விலகவில்லை. ஸோ வருகின்ற சனிக்கிழமை வரை அவருக்கு வந்துட்டு நேரம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ளே அவர் பதவி விலகணும். அப்படி இல்லாட்டி என்ன பண்ணுவீங்க? ஒரு நகரத்திலையும் போயிட்டு இந்த போராட்டத்தை நடத்துவீங்க அப்படின்னு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி கட்சியை சேர்ந்தவர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட நான் வைக்கிறக்கூடிய கேள்வி, இது தர்மேந்திர பிரதான் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் அல்ல. இந்த நீட்டு தேர்வு அப்படின்றது இந்த நாட்டு மாணாக்கர்களினுடைய மருத்துவ கல்வி கனவை சிதைக்கக்கூடியது. அடிப்படையே இங்குதான் இருக்கிறது. ஒரு நீட்டு தேர்வு எழுதிட்டு அதில் என்ன மார்க் வாங்கினாலும் சரி, ஒரு பணக்கார பிள்ளையா இருந்ததுன்னா எங்கே வேணாலும் சரிலாம். ஆனால் அவன் நீட்டு எழுதியிருக்கணும், அதில் அவன் ஏதாவது ஒரு மார்க்கை வாங்கியிருக்கணும். ஸோ எந்த கல்லூரியில் வேணாலும் சரிலாம் பணத்தை கொடுத்து. அப்படி வகையாக பணம் இருக்கிற வீட்டு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கு வழிவகை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா நீட் தேர்வு. இது ரொம்ப ஒரு பெரிய கார்பரேட் டிசைன். இதில் இந்த மாதிரி குளறுபடி நடக்குமானா அப்படிதான் நடக்கும். ஏன் அப்படின்னம்னா அதில் அவ்வளோ பணம் இருக்குது. இப்போ கேள்வித்தாளை வெளியிட்டவங்க யாரு? வெறும் பணத்துக்காக வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் அது வெளில வந்திருக்குது. இப்போ என்ன சொல்றது இந்திய ஒன்றிய அரசு? அந்த கேள்வித்தாளை எல்லாம் வந்துட்டு ராணுவ விமானங்களில் வச்சு கொண்டு போயிட்டு ஒரு இடத்துலையும் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னம்னா அவங்க அந்த சிஸ்டத்தை காப்பாற்றுறாங்க. அந்த நீட்டு தேர்வுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு கோச்சிங் சென்டர், அங்கே 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா, 4 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா, இப்படி கிராஷ் கோர்ஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட காசு. ஃபெயிலியர் ஆகிட்டு மீண்டு வரையும் அதுக்கு தனி பணம். கண்டினியூஸாக அவன் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்குமா? அந்த நாட்டோட 80% மக்களுக்கு எதனா சாத்தியமா? கிடையாது. ஆனால் நல்லா படிச்சவனா இருப்பான் +2 வரைக்கும், கிடையாது. அப்போ ஒழிக்க வேண்டியது தர்மேந்திர பிரதான் கிடையாது, நீட்டு தேர்வு. நீங்க என்ன தர்மேந்திர பிரதான் சரி, தர்மேந்திர பிரதான் பதவி விலகிறாரு, அங்க வேற ஒருத்தர் வருவார், என்ன மாற்றம் ஏற்படும் சொல்லுங்க? யாராவது பொறுப்பேற்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ரைட்டா? அது இல்லை பிரச்சனை. அவரை நீங்க தூக்கிடுறீங்க பதவியை விட்டுட்டு, அந்த இடத்துல வேற ஒருத்தர் வருவாங்க. அவன் வந்துட்டு ஒன்று என்ன ஆகும்? இன்னும் 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இதே தான் நடக்கும். உடனே மாறிடாது. ஏதோ தர்மேந்திர பிரதானே இருந்து செஞ்சதா வந்துட்டு நீங்க கருதிக்கிட்டு நீங்க சொல்றீங்க. அப்படிலாம் கிடையாது. அடிப்படையிலேயே த மிஸ்டேக் லைஸ் இன் யுவர் வியூவிங். இவ்வளவு பெரிய போராட்டத்தை நீங்க நடத்த வேண்டியதுக்கு நீட்டு தேர்வை ஒழிச்சுக்கட்டு அந்தந்த மாநில அரசுகிட்ட அதிகாரம் இருக்கு. அதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா சிஜேபி? அதுதான் இங்க பிரச்சனை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாநில அரசுகள் இதுவரைக்கும் உருவாக்கின டாக்டர்கள்ல என்ன பிரச்சனை? 2016, 17, 18 வரைக்கும் அவரெல்லாம் மருத்துவர்களா இல்லையா? அவர்கள் தானே இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சிகிச்சை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்குது, மெடிக்கல் டூரிசம் எல்லாம் நடக்குது.
அப்போ பிரச்சனை மருத்துவத்தில் இல்லை, மருத்துவ படிப்பில் இல்லை, இந்த தேர்வு முறையில் தான் இருக்குது. இந்த தேர்வு முறை எதுக்கு அப்படின்றத முதல்ல அந்த கேள்வி எடுப்புங்க, பதில் கணங்க. ஸோ தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும் அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு பார்ட்டிக்கு ஒரு விக்டரியா தெரியும், பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங். ஆனால் பட் தட்ஸ் நாட் சால்வ் த பேசிக் ப்ராப்ளம் தட் ஹார்ம்ஸ் தி சொசைட்டி. அதை நீங்கள் பார்க்க தவறுறீங்க. எங்களில் வந்துட்டு அனிதான்ற ஒரு பெண் 1182 மார்க் வாங்கிட்டு அவள் தற்கொலை பண்ணிட்டு செத்தா. இன்னைக்கு இருந்திருந்தாலும் அவர் 2-3 வருஷம் அனுபவம் உள்ள ஒரு பயிற்சி மருத்துவராக இருந்து முடிச்சுட்டு ஒரு அனுபவம் உள்ள ஒரு மருத்துவராக இருந்திருப்பா. அந்த மாதிரி ஏராளமானவர்கள். எங்களுக்கு தேவை அவங்க தான். நகர வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்லா படித்தவங்க, அந்த குடும்பத்திலேருந்து வர்றவங்க, நல்லா சம்பாரிச்சு வர்றவங்க, அவங்க வீட்டு பிள்ளைங்க நிறைய எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கோச்சிங் சென்டரில் கூச்சி கொட்டி கொடுக்குறவங்க, அவங்களுடைய பிள்ளைங்க மருத்துவர் ஆகி ஒன்றும் கிழிக்க போகிறதில்ல. அவங்க வெளிநாட்டில் போயிட்டு செட்டில் ஆக போகிறாங்க. ஏதாவது ஒரு ஆப்பிரிக்காலையாவது குறைஞ்ச பிடிச்சி செட்டில் ஆவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பணம் வேணும். ஆனால் நம்மளுக்கு நிறைய டாக்டர் வேணும். 7 லட்சம் டாக்டர் கூடுதலாக வேணும்னா அதற்கான ஆட்கள் நம்மளுடைய கிராமங்கள்ல இருந்து தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்போ தான் அந்த கிராமத்துக்கு அந்த சேவை பரவும், இல்லாட்டி பரவாது. ஸோ யூ மஸ்ட் சி த பேசிக் ரூட். நீட்டை ஒழி. நீட்டு எதுக்காக கொண்டு வரப்பட்டது? அதில் கொடுத்துருக்குறானே. நீட் எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்றது நிதி ஆயோக்ல கொடுத்துருக்குறானே. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க, உள்நாட்டில் இருக்கக்கூடியவங்க முதலீடு செய்து மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனைகளை அமைக்கிறதுக்கு ஏதுவாக இந்திய அளவிலான ஒரு இந்த மாதிரி ஒரு நுழைவுத் தேர்வை வச்சு அதன் மூலம் எல்லா இடத்துலையும் நீங்கள் போய்ட்டு சேரலான்னு எலிஜிபிலிட்டி கொடுக்கறதுக்காக வச்சது. அது அவ்வளோதான் தகுதி தேர்வு. அப்போ இதை புரிஞ்சிக்காம நீங்கள் ஏதோ ஒரு அரசனுடைய தவறுன்ற மாதிரி அவங்க பொறுப்பேற்கணும் அப்படின்ற போது அரசு எடுத்த முடிவில் தான் அந்த தவறே இருக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ தர்மேந்திர பிரதான் இல்லை கூறி முதல்ல இந்த கல்வி அதிகாரம் மாநிலங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும். ஒன்றிய அரசு கிட்ட நீ சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசில் பணிபுரியக்கூடியவங்க, இராணுவத்தினர், அவங்களுக்காக ஸ்கூலை வச்சுக்கோ, அது வேற கதை. மற்றபடியான அனைத்து கல்வி உரிமையும் மாநில அரசுகிட்ட தான் இருக்கணும். அப்படி கொண்டு வரணும். அதுக்காக தான் நீங்கள் போராடணும். முதல்ல நீட்டு தேர்வு ஒழிப்பு, அதுக்கப்புறம் மாநிலங்களினுடைய கல்வி அதிகாரம் மாநிலங்களுக்கு மாற்றப்படணும். இதெல்லாம் வைங்க. இதெல்லாம் வச்சு நீங்கள் போராடினீங்கன்னா தான் முதற்கட்ட போராட்டம். அடுத்தபடியான போது இவிஎம் எடுக்கணும். இந்த நாட்டுடைய எல்லா விதமான குளறுபடி எல்லாத்துக்கும் வந்துட்டு ரோட்ல எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது சொல்லுங்க பார்ப்போம். இவிஎம் வச்சு அடிச்சு தள்ளிட்டு இன்ன வரைக்கும் 12வது வருஷமா நான் ஆட்சியில் இருக்கிறேன், நேருடைய சாதனை முறியடிச்சிட்டேன் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு பேசிட்டு இருக்கிறார். யாரு? பிரதமர் மோடி. எப்படி அவர் ஜெயிச்சாரு? எலக்டோரல் ப்ராசஸ் that itself flaws, that itself have a flaw. அதை கண்டுக்காம அதை விட்டுட்டு நீங்க மற்ற எல்லாத்தையும் நீங்க பண்றது எப்படி வரும்? ஸோ சிஜேபி ஒரு புரட்சி படையா மாறணும்னா முதல்ல அது இந்த கோரிக்கையை தான் வைக்கணும். இவிஎம் ஒழி, பேப்பர் பேலட்ல வா. அமெரிக்காவிலையும் ஜப்பான்லையும் மேற்கத்திய நாடுகள்லையும் இல்லாத மிஷின் இங்க மட்டும் ஏன் பயன்படுத்தப்படுது? அதுல என்ன வெளிப்படைத்தன்மை இருக்குது? வேர் இஸ் டிரான்ஸ்பரன்சி which we have been enjoying through paper ballot. So there is a dearth. அது உள்ள என்ன நடக்குது தெரியாது. உச்சநீதிமன்றத்தில் மோடி பார்த்துட முடியாது. அது தேர்தல் ஆணையத்துக்கு தான் எல்லாமே சப்பக்கட்டு கட்டுது. அப்ப பண்ண வேண்டியது என்ன? மக்கள் சக்தியை இயக்கணும். மக்கள் சக்தியோடைய முதல் கோரிக்கையே ஒழி இவிஎம் அப்படின்றதா இருக்கணும். நாட்டில் ஒழிக்க வேண்டிய விடயங்கள் பலவும் இருக்குது. ஒழி அப்படின்ட்டு. அப்ப இந்த மாதிரி அதுக்கப்புறம் மொழி திணிப்பு. யாரா இருந்தாலும் 3 மொழியை படிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு நீ யாரு? அவசியத்தை வச்சுக்கிட்டு மாணவன் படிச்சுட்டு போட்டோம். ஒரு மொழி அவனுடைய தாய்மொழி, இன்னொரு மொழி அவனுடைய தொடர்பு மொழி. அது ஆங்கிலமா இருக்கட்டும், ஏதாவது ஒன்று இருக்கட்டும், அதோட மொழி. அதுக்கு மேல அவன் படிக்கிறோன்னா அது அவனுடைய இஷ்டப்பட்டதா இருக்கணும். நீங்க திணிக்கக்கூடியதா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இந்த மும்மொழி கொள்கையை திணிய தூக்கி போடுங்க. அப்புறம் புதிய கல்விக் கொள்கை. எப்படி அது புதிய கல்விக் கொள்கை? அதை ஆராயுங்க. நியூ எஜுகேஷன் பாலிசி. இப்படி ஏராளமான விடயங்கள்லாம் இருக்கு. ஒன்று பை ஒன்று ஒழிக்காம நீங்க மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மேம்போக்கா சிலதெல்லாம் பேசுறீங்க. ஸோ த இஷ்யூ இஸ் நாட் தர்மேந்திர பிரதான் பட் எஜுகேஷன் இட் செல்ஃப், த நீட் எக்ஸாமினேஷன் இட் செல்ஃப், தட் இஸ் டு பி அப்ரூவ்டட். எனவே இப்படி ரொம்ப ஆழமாக யோசிச்சு நீங்க பண்ணி மக்களை திரட்டிங்கன்னா தான் இந்த இந்திய மக்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு புதுமையை செய்யக்கூடிய ஒரு புதிய அரசியலை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையை இந்த நாட்டு மக்கள் பெறுவாங்க. இல்லாட்டி கிடையாது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும்.
இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.